ஹாய் guys வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற மூவி வாழை. ஸோ வாழை வாழை படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு உண்மையிலேயே ஒரு செம்ம படமாக இருந்துச்சுங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு செம்ம படம். வாழை வந்து எல்லாரும் வந்து மாரி செல்வராஜ் வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சு இது ஒரு படமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பாராட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் தான் வாழை. ஸோ வந்து வாழை வந்து என்னன்னா, இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தோம்னா, சிவநந்தனோட கேரக்டர் வச்சு தான் இந்த கதையே. ஸோ வந்து அந்த பையனோட ஜேர்னி எப்படி எப்படி போகுது, அந்த பையன் என்னென்ன அனுபவிச்சான் அப்படின்னு சொல்லி காட்டுறவாரு. ஸோ வாழையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு போனோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்கும். ஸ்கூல் லைஃபு, அப்புறம் வந்து அந்த பையன் வந்து அந்த வாழையை கடுப்பாகிறது, அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், நல்ல ஃபீல் குட்டான மூமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப்லயும் ஃபீல் குட்டான மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் லாஸ்டா அந்த கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிரும். நிறைய பேர் கண்ணு கலங்கிருவீங்க. அந்த மாதிரியான சீன்ஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க. ரொம்ப கண்ணு கலங்க வைக்கும். ஓ! இப்படி ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே நடந்திருக்கா? இது வந்து அனுபவிச்சிருக்காரா? அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அது வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண வச்சிரும் நம்மளுக்கு மனசுக்கு உள்ள. ஸோ அதுதான் வந்து வாழை. இது வந்து என்னன்னா, நெறைய பேத்துக்கு வந்து புடிக்குமான்னு எனக்கு தெரியல வாழை. ஏன்னா வந்து எப்படி சொல்றது? சில பேத்துக்கு ஒரு ஓகேவான மூவியா இருக்கலாம். ஏன்னா வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப விறுவிறுப்பாவும், ஆ ரொம்ப என்டர்டெய்னிங்கா மக்களுக்கு என்டர்டெய்னிங்கான மூவிஸ்ன்னு சில மூவிஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாரியான மூவிஸ் வந்து வாழை வந்து இருக்காது. ஸோ அந்த மாரியான மூவிஸ் வந்து பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த மூவிய வந்து பார்க்காதீங்க. ஒரு கன்டென்ட் உள்ள மூவி வாழை வந்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரிலாம் வந்து சினிமா ஒரு உண்மை விஷயத்த ஒரு சினிமாவா குடுக்குறப்போ, ஒரு ஸ்ட்ராங்கான கன்டென்ட்ட மக்கள் பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த மூவிய தியேட்டர்ல பாருங்க. இது வந்து அந்த இடத்துல நடந்திருக்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு எப்படி ரிலேட்டட் பண்ணிக்க முடியுமோன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சினிமாவா ஒரு உண்மை சம்பவத்த காட்டுறப்போ ஒரு ஃபீல் ஒண்ணு எனக்கு வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதனால இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங் ஸோ அதாங்க. இந்த படம் எனக்கு உண்மையிலேயே சூப்பர் வாட்சா இருந்துச்சு. எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டீச்சரா வர நிக்கியும் அந்த சின்ன பையனோட கூட்டாளி ஒருத்தர் இருப்பாரு. ராகுல்னு சொல்லிட்டு அவரும் செம்ம சேட்டை. ஸோ எல்லாத்தோட காமெடியும் ஒர்க் அவுட் ஆச்சு. டயலாக் உண்மையிலேயே ரொம்ப ப்ளஸ்ஸா இருந்துச்சு. இந்த வாழை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். ஸோ யார் யார் பார்க்கலையோ பாருங்க. யார் யாருக்கு பார்க்கணும்னு தோணுதோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. வணக்கம்.